Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT Class 8 Chapter 12 Factorization ஓட Example Sums பார்க்க போகிறோம். Example Sum 1. Factorize 12a square b plus 15ab square. 12a square b plus 15ab square factorize பண்ண சொல்லியிருக்காங்க. 12a square b அதை எடுத்துக்கலாம். இந்த term, ஓகேவா? இந்த 12 எப்படி பிரிக்கலாம்? 12 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. இது எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3. இப்போ இந்த 12க்குள்ள ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? a ஸ்கொயர் இருக்கு. அப்ப a into a. a ஸ்கொயர் இருக்கிறனால 2a எழுதியிருக்கோம். into b ஒரே ஒரு b தான் இருக்கு. அப்போ ஒரே b. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 15ab ஸ்கொயர் எழுதுறோம். 15ab ஸ்கொயர். இப்போ இந்த 15க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். 15 3 டேபிள் வரும். 5 3s are 15, 5 1s are 5. அப்போ 3 into 5. இப்போ a into a into b ஸ்கொயர். இப்போ 2b எழுதணும். b into b. காமன் ஃபேக்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ இங்கே 2 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கோ அதுதான் இங்கே எடுத்து எழுதணும். அதுக்கு பேர் தான் காமன் ஃபேக்டர்ஸ். ரெண்டு 2வை பார்க்குறோம், ரெண்டு 2வே இங்கே இல்லை. 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அதனால ஒரு 3 எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே ஒரு a இருக்கு, இங்கேயும் ஒரு a இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே ஒரு b இருக்கு, இங்கே ஒரு b இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுலையும் எது காமனாக இருந்துச்சோ அதை எடுத்து எழுதிட்டோம். இதுதான் காமன் ஃபேக்டர்ஸ். 12a ஸ்கொயர் b பிளஸ் 15ab ஸ்கொயர் ஈக்குவல் டு. இந்த 12a ஸ்கொயர் பிக்கு பதிலாக இதை ஃபுல்லாக எழுதலாம். எப்படி? ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 2 into 2 into 3 into a into a into b plus 15ab ஸ்கொயருக்கு பதிலாக 3 into 5 into a into b into b. நமக்கு முன்னாடியே தெரியும் இதோட காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு. 3 into a into b. காமனாக இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து எழுதியாச்சு. ஒரு a இருக்கு, ஒரு v இருக்கு. இப்போ எழுதுனதெல்லாம் ஒரு டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள எழுதாதது என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். 2 into 2 எழுதலை. அப்போ அந்த 2 into 2 எழுதிக்கலாம். இந்த 3 எழுதியாச்சு, இந்த a எழுதியாச்சு, இந்த ஒரு a எழுதலை. அப்போ இந்த ஒரு a எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள். இதில் என்னென்னலாம் எழுதியிருக்கோம்? 3 எழுதியாச்சு, a எழுதியாச்சு, b எழுதியாச்சு. அப்போ எழுதாத மிச்சம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுகிறோம். 5 into ஒரே ஒரு b இருக்கு, b. 3ab 4a plus 5b equal to 3ab into 4a plus 5b. இது ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2. ஃபேக்டரைஸ் 10x ஸ்கொயர் மைனஸ் 18x கியூப் ப்ளஸ் 14x பவர் 4. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 10x ஸ்கொயரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 10 எப்படி எழுதலாம்? 10 2 5s are 10, 5 1s are 5. இப்போ இந்த 10க்கு பதிலாக 2 into 5, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த 18x கியூப், 18x கியூப் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இந்த 18 வந்து எல்சிஎம் பண்ணுறோம். 18, 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. இப்போ 2 into 3 into 3. எக்ஸ் கியூபுக்கு பதிலாக 3x போடணும். x into x into x.
Next 14x power 4. 14x power 4 equal to 14 பண்ணோம்னா 14 LCM பண்ணோம்னா 2 7s are 14, 7 1s are 7. இப்போ 2 into 7 into x power 4 எப்படி எழுதலாம்? 4 தடவை x எழுதணும். x into x into x into x. Common factors கண்டுபிடிக்கணும். இது மூணுக்கும் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது மூணுலேயும் என்னென்னலாம் காமனாக இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த 2. இந்த 2 மூணுலேயுமே வந்திருக்கு, அதனால் 2 எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து 5 இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை, இங்கேயும் 5 இல்லை. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ மூணுலேயுமே 2 எக்ஸ் இருக்குது. இந்த 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, இங்கேயும் 3 இல்லை. இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இல்லை, இங்கேயும் 7 இல்லை. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into x into x. இப்போ இது மூணையும் எப்படி எழுதலாம்? 10x square minus 18x power cube plus 14x power 4. இது எப்படி எழுதலாம்? 10x ஸ்கொயருக்கு பதிலாக 2 into 5 into x into x minus 18x cube பதிலாக 2 into 3 into 3 into x into x into x plus 14x power 4 பதிலாக 2 into 7 into x into x into x into x. நமக்கு முன்னாடி தெரியும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு. 2 into x into x, 2 into x into x, அதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதில் எழுதாதது என்ன மிச்சம் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ இதில் 2 எழுதிட்டோம், x எழுதிட்டோம், x எழுதிட்டோம். எழுதாத மிச்சம் என்ன இருக்குது? 5 இருக்குது. மைனஸ் இதில் என்னென்ன எழுதியிருக்கோம்? 2 எழுதிட்டோம், ஒரு x எழுதிட்டோம், இதில் ஒரு x எழுதிட்டோம். மிச்சம் எழுதாதது என்ன இருக்குது? 3 into 3 into ஒரு x ப்ளஸ் இதில் என்னென்ன எழுதியிருக்கோம்? 2 எழுதிட்டோம், ஒரு x எழுதிட்டோம், ஒரு x எழுதிட்டோம். எழுதாத மிச்சம் என்ன இருக்குது? 7 into x into x. 2 into x into x 2x ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? 5 minus 3 into 3 9 ஒரு x plus 7 x square. இதை 2xy square into 7x square minus 9x plus 5 இப்படி மாற்றி எழுதிக்கணும். இது ஆன்சர். எக்ஸாம்பிள் 3. ஃபேக்டரைஸ் 6xy minus 4y plus 6 minus 9x. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எல்லாமே ஏதாவது ஒன்று காமனாக இருக்கும். இப்போ இந்த 4 டேர்ம் இருக்குது, இந்த 4 டேர்மில் பார்க்குறோம் எதுவுமே காமனாக இல்லை. அந்த மாதிரி காமனாக இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை தனியாக ஒரு குரூப்பாகவும் இதை தனியாக ஒரு குரூப்பாகவும் பிரிச்சுக்குவோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 6xy minus 4y bracket plus 6 minus 9x. 6xy minus 4y plus 6 minus 9xன்னு பிரிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சுக்கிறதுக்கு பேர் ரீக்ரூப்பிங். எப்போ நமக்கு காமனாக ஒரு டேர்ம் இல்லையோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரீக்ரூப்பிங் பண்ணிக்கலாம். 6xy minus 4y எடுத்துக்கிட்டோம். 6 LCM பண்ணோம்னா 2 3s are 6, 3 1s are 3. ஓகேவா? இப்போ எப்படி எழுதலாம்? 6க்கு பதிலாக 2 into 3, அப்புறம் x, அப்புறம் y. ஓகேவா? அடுத்தது எனக்கு மைனஸ் 4க்கு பதிலாக 2 into 2 y. இப்போ இது 2 டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது. அப்போ அந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். 2 இதில் 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒரு ஒய் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுலேயும் ஒய் இருக்கிறனால அந்த ஒய் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ எழுதாதது மிச்சம் என்ன இருக்குது? இதில் இந்த 3 இல்லை, எழுதலை. இந்த எக்ஸ் எழுதலை. இன்ட்டு எக்ஸ் மைனஸ்
இதில் என்ன எழுதலை, இந்த 2 எழுதலை, 2. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம், 2y 3x 3 into x 3x minus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 6 minus 9x இருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம், minus 9x plus 6. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 9 3 3s are 9, 3 1s are 3. இது எப்படி எழுதலாம், minus 3 into 3 into x plus 3 into 2. இப்போ பார்க்குறோம், இங்கேயும் ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. ஆனால் இங்கே -3 இருக்குது, இங்கே +3 இருக்குது. இப்போ இந்த -3 தான் நம்ம வெளியில் கொண்டு போகணும். இந்த -3 இங்கே வெளியில் கொண்டு போயிட்டோம்னா இப்போ மிச்சம் என்ன இருக்குது, இந்த 3 into x இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து வெறும் +3 தான் இருக்குது, ஆனால் நம்ம +3 மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இங்கே என்ன சேஞ்ச் ஆகும், இந்த இடத்துக்கிட்ட -1 into 2. இந்த 3க்கு பதிலாக இந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ -3 3x -2. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இப்போ இந்த 3 எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்குது. அந்த மைனஸை வெளியில் கொண்டு போகணும்னா இந்த மைனஸ் எடுத்து வெளியில் எழுதிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல -3யவே அப்படியே எழுதிட்டேன், எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட வெறும் +3 தான் இருக்குது. அந்த +3 இங்கே எடுத்து எழுதும்போது இந்த இடத்துக்கிட்ட உள்ளதோட -1 மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த 2ஓட -1 மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும், -3 3x அதை எழுதிட்டோம். இதை மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணுறோம், -1 into 2 -2 அப்படி பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம், 6xy -4y -9x plus 6. இது எப்படி எழுதலாம், இந்த 6xy -4yக்கு பதிலாக இந்த 2y into 3x -2 -9x plus 6க்கு பதிலாக -3 into 3x -2 இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுலையும் பார்க்குறோம், இந்த 3x2 காமனாக இருக்குது, 3x -2 காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். மிச்சம் இது ரெண்டையும் எழுதியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது, இந்த 2y -3 இருக்குது, 2y -3 இதை எடுத்து எழுதிட்டோம். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6xy -4y -9x plus 6 equal to 3x -2 into 2y -3. இது ஆன்சர்.